மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு பிப்ரவரி 15 மாலை 6 மணி முதல் சத்குருவுடன் நேரலையில் இணைந்திருங்கள். யோ என்ன அது இத்தனை குயின் இருக்கு, இப்பெல்லாம் வைக்க முடியுமா? மோத என்ன ஜோக் காட்டுறீங்களா? அடப்பாவீங்களா மேட்டா? உலகின் பழமையான விளையாட்டாக அறியப்படுவது செஸ். மன்னர்கள் காலத்தில் ஒன்றாக அமர்ந்து விளையாடிய இந்த விளையாட்டு தற்போது ஆன்லைனில் உலகில் எங்கிருந்தாலும் சேர்ந்து விளையாடும் அளவிற்கு தொழில்நுட்பம் முன்னேறியுள்ளது. அண்மை காலமாக பலரும் சோசியல் மீடியாவில் செஸ் போட்டியை ஆர்வத்தோடு விளையாடி வருகின்றனர். அப்படி சமூக வலைதளத்தில் தனி ஆளாக இருந்து கொண்டு செஸ் போட்டியை புகழ்பெற செய்தவர்தான் கூஃபி சென். இவர் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் 6 லட்சத்திற்கும் அதிகமான ஃபாலோவர்ஸ்களை வைத்துள்ளார். சாமர்த்தியமாக செஸ் விளையாடும் கூஃபி சென் தன்னோடு போட்டிக்கு வருபவர்களிடம் ஒரு கண்டிஷன் வைக்கிறார். அதாவது, யார் போட்டியில் தோற்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெறுபவர் சொல்லும் பாடலுக்கு டான்ஸ் ஆட வேண்டும். கூஃபி சென்னோடு விளையாடும் பலரும் போட்டியில் அவரை வெல்ல முடியாமல் டான்ஸ் ஆடுவதை அவர் நக்கலாக வீடியோவும் வெளியிட்டு வருகிறார். இது பலரையும் ரசிக்க வைத்துள்ளது. ஆன்லைனில் மட்டும் இல்லாமல் போட்டிக்கு நேரில் அழைத்தால் அங்கும் ஊராக சென்று செஸ் விளையாடி வெற்றி பெற்று விளையாட அழைத்தவர்களை டான்ஸ் ஆட வைத்து வருகிறார். சில இடங்களில் போட்டிக்கு வந்த எல்லாரையும் தோற்கடித்து ஒரே கேங்காக டான்ஸ் ஆட வைத்து வேடிக்கை பார்க்கிறார் இந்த கூஃபி சென். இதனால் கூஃபி சென்னை எப்படியாவது தோற்கடித்து அவரை டான்ஸ் ஆட வைக்க வேண்டுமென பலரும் தீவிரமாக செஸ் விளையாடி பயிற்சி எடுத்து வருகின்றனர். அது மட்டுமில்லாமல் இரவு 2-3 மணிக்கு கூட கூஃபி சென்னை விளையாட அழைப்பு விடுக்கின்றனர். ஆனால் அதனையும் மறுக்காத கூஃபி சென் அந்த நேரத்திலும் விளையாடி அதனை இன்ஸ்டாவில் பகிர்ந்துள்ளார். கூஃபி சென்னை வெல்ல முடியாத விரக்தியில் சிலர் ஏமாற்றி விளையாடுவதையும் இன்னும் சிலர் கம்ப்யூட்டர் உதவியோடு விளையாடுவதையும் கூஃபி சென் வீடியோவாக வெளியிட்டு வருகிறார். யோ என்ன அது இத்தனை குயின் இருக்கு, இப்பெல்லாம் வைக்க முடியுமா? மோத உன் ஆணவத்தை அழிக்க ஒருத்தன் வருவாண்டா என பலரும் கிண்டலாக கூஃபி சென்னிடம் தெரிவிக்க, அண்மையில் செஸ் ஜாம்பவான் விஸ்வநாதன் ஆனந்த் கூஃபி சென்னை இன்ஸ்டாவில் பின்தொடர ஆரம்பித்தார். இதனை பார்த்து ஷாக் ஆன கூஃபி சென், அவ்வளவுதான் முடிச்சு விட்டீங்க போங்க என்பது போல் வீடியோ வெளியிட்டார். பலரையும் தீவிரமாக செஸ் விளையாட வைத்த கூஃபி சென்னை விஸ்வநாதன் ஆனந்த் தனது வீட்டிற்கு அழைத்து சென்றுள்ளார். தேவர் மகன் திரைப்படத்தில் சிவாஜி நாற்காலியில் அமர்ந்திருக்க பின்னால் கமல் கையை கட்டி நிற்பார். அதேபோல கூஃபி சென் அந்த புகைப்படத்தை ரீக்ரியேட் செய்து விஸ்வநாதன் ஆனந்துடன் புகைப்படம் எடுத்துள்ளார். இருவரும் செஸ் விளையாடினார்களா, அதில் யார் வென்றார்கள் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. அண்மை காலமாக செஸ் போட்டியை பலரிடமும் எடுத்துச் சென்ற கூஃபி சென்னை பலரும் பாராட்டி, இதெல்லாம் ராயப்பன்னாலையா பிகிலே என மீம்ஸ் போட்டு பாராட்டி வருகின்றனர். மேலும் கூஃபி சென் பார்ப்பதற்கு நடிகர் பிரதீப் ரங்கநாதன் மாதிரி இருப்பதாக இருவரும் அருகருகே இருக்குமாறு புகைப்படத்தை எடிட் செய்தும் பகிர்ந்து வருகின்றனர். மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு பிப்ரவரி 15 மாலை 6 மணி முதல் சத்குருவுடன் நேரலையில் இணைந்திருங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.